ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வாரபலன்களில் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் கிரக நிலைகளை பார்த்துடலாம். மேச ராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் சுக்கிரன், புதன், கடகராசியில் குரு, சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி. ஸோ இந்த கிரகங்கள் சஞ்சாரிக்கக்கூடிய இடம், அவங்க பார்க்கக்கூடிய பார்வை, அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இப்போ எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே கோச்சாரத்தில் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கார். முதல்ல உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை பெரிய லெவலில் வந்துடும். இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள் நீங்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தீர்க்கமான டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் எதையும் சந்திப்போம், வர்றது வரட்டும், இப்போ நம்ம துணிஞ்சு ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு, மென்டாலிட்டிக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக தேடுதல் பண்ணுறீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் பெருசாக நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணலாம். அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய கரியர் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும். ஸோ சராசரி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. வருமானம் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸில் லாபம் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது கரியர் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு புதன். பொதுவாகவே 2ஆம் இடம் அப்படின்னாலே பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு ஏர்னிங் நல்லா இருக்குது. அது இல்லாமல் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள், அந்த மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்னால் நல்ல ஏர்னிங் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஜூன் மாதம் ஆரம்பித்தாச்சு, எஜுகேஷனுக்குரிய காலங்கள் வந்தாச்சு. கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம் எதுவும் எழுதுகிறவங்க கவனமாக எக்ஸாம் எழுத பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வாரம் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் இந்த வாரம் கூடும். அதுலேயும் உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. நீங்கள் நல்ல நட்பு வழியாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் அல்லது லாபம் அல்லது நண்பர்களால் மகிழ்ச்சி, அவர்களால் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரி அல்லது சகோதரர் இருந்தால் அவர்களால் நன்மைகள் இது எல்லாமே இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில்
கலைத்துறையில் இருக்கீங்களோ, கலைத்துறைனா எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய கலைத்துறையின் மூலமாக நீங்கள் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த வாரம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. வேலை நல்லா இருக்குது. வேலையில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே இருக்கார், சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல நேற்றையிலிருந்து ஜூன் 1 குரு பகவான் வந்துட்டார். ஆக 2ஆம் இடம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள், குறிப்பாக உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது, தெளிவான மனநிலைகள், தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதுக்கு முன்னாடி தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் போக இந்த வாரம் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் மூலமாக ஏர்னிங் நல்லா இருக்கும். இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள், இது அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. பொதுவாகவே நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஹைலைட் ஆன விஷயங்கள் உண்டு. அதிலே இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. குறிப்பாக பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள், சம்பாத்தியங்கள், வருமானங்கள் கூடும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எல்லா விதமான யூக வணிகங்களும், குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் மினிமமாக பண்ணுங்கள். உங்களுக்கான லாபம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வராது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகளை பெரிய லெவலில் பண்ணாமல் சுருக்கமாக பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், எதிர்பாராத பயணத்தால் செலவினங்கள். இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நேத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துட்டார். இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஒரு பக்கம் குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு. அந்த சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் எதிர்பாராத விதமாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, சமயத்தின் மீது ஈடுபாடு, இதெல்லாமே உங்களுக்கு கூடும். குடும்பத்தில் புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அது இல்லாமல் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு, வேலையில் நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். அது இல்லாமல் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் வேலையில் மாற்றம், ரோல் மாறுறது, இன்னர் சேஞ்ச் பண்ணுறது, உங்களுடைய ஜாபில் ப்ராஜெக்ட் மாறுறது, இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள்.
அதுவும் இல்லாமல் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், திருமணம் நடக்கிறதுங்கிறது ஒரு செக்டர், மன வாழ்க்கை கொஞ்சம் கவனம். திருமணம் ஆனாலும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. இந்த வாரம் யாருக்கும் பெருசாக லோனுக்கு கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பெருசாக யாருக்கும் செக்யூரிட்டி போடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இதிலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு நோய் ஏற்பட்டால் நோய் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு, சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறையும். இந்த வாரம் முழுவதும் துர்க்கையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்க, உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு கொடும். இதுவரைக்கும் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஜூன் 2 நேத்திலிருந்து இன்னிலிருந்தே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ 12ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதே சமயத்தில் தேவையற்ற செலவினங்கள். ஆக அடக்கி வாசிங்க. ஒரு நன்மை தீமை எல்லாமே கலந்ததாங்க கிரகங்களுடைய பயிற்சி. அப்படி பார்க்குற போது சிம்மராசியில் பிறந்த நீங்கள் யாரெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஜாப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் பிரமாதமாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். ஆனால் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த விஷயத்தில் கவனம், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் நஷ்டப்படுறதுக்கான சூழ்நிலைகள் தான் கிரக ரீதியாக இருக்குது. ஆக நல்ல பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆனாலும் அவர் வாங்கின சாரம் புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் அந்த சொத்துக்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு, அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே முன்னோருடைய சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அது மாதிரி சூழ்நிலைகள் முன்னோருடைய சொத்து இல்லைனால் கூட கணவன் மூலமாக மனைவி மூலமாக பொருள் வரவு இருக்குது. அதுக்கும் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ வராத பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம், இன்சூரன்ஸ் பணம், டிவிடெண்ட் பணம் அத்தனையும் இந்த வாரம் எதிர்பாராதமாக வரும். இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு சுக்கிரன் இருக்கார். இந்த ராசிநாதன் புதன் அவர் வாங்கின சாரம் ராகு. அப்படி பார்த்தாலே 10 அப்படின்னாலே முதல்ல தெரிஞ்சுங்க உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறேன், இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த வாரம் ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை, கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. பட் இந்த வாரம் உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகளால் பிரச்சனை, அதுக்கப்புறம் அதான் நன்மை மாறி மாறி இந்த வாரம் இருக்குது. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்கள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கெயின் இருப்பதற்கான வாய்ப்பு பிஸ்னஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்படி பார்க்கறது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் கவனம் செலுத்துங்க.
அது மட்டும் இல்லை, குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறது குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருந்தேன்னா நல்லது நடக்கும் இந்த வாரம். நீங்களும் அடிக்கடி அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் உண்டு. இந்த வாரம் நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். கோச்சாரத்தில் அவர் வாங்கின சாரம் குரு 10ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் 9ங்கிறீங்க 10ங்கிறீங்க என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 9ன்னா இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். 10ஆம் இடம்னா அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடுதுன்னு அர்த்தம். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குன்னு அர்த்தம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, பிஸ்னஸ் நார்மல். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ வேலையில் அத்தனையும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம கவனமாக இருங்க. 5ஆம் இடம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது, டெம்ப்டேஷன். அங்கே ராகு இருக்கிறது. தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும், அதாவது யூக வணிகங்களும் அடக்கி வாசிங்க. குறிப்பாக யூக வணிகங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ரேஸில் பணத்தை போட்டால் தேருமானா இந்த வாரம் இல்லை. லாட்ரி டிக்கெட்டில் அதிர்ஷ்டம் இருக்கான்னா சுமார் தான். இந்த வாரம் பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம். உங்களுக்கு ஒருவேளை மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் நன்மை. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சியை எகென் அண்ட் எகென் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக சனி பார்க்குறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதிங்க. லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் செகண்டாக செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குன்னா இந்த வாரம் அதை விற்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் சிவனையும் முருகனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சபா 6ஆம் இடத்துல இருக்கார். வாங்கின சாரியம் சுக்கிரன் 8ல் இருக்கார். 6ஆம் இடம்னா உங்களுடைய வேலை, 8ன்னா வேலையில் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட எந்த வேலையில், ப்ரொஃபஷனில், ஜாபில், கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஃபர்ட்டு கொடுங்க. பெருசாக எதிர்பார்க்காதீங்க. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் இந்த வாரம் சுமார். எல்லோருடையும் மிங்கில் ஆகுங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறத ஒபே பண்ணி கேளுங்க. உங்களுடைய கொலீக்ஸோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். சப்பார்டினேட்டோட மிங்கில் ஆகுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாரம் உங்களுடைய ஜாப் நல்லா இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் பிஸ்னஸுமே அவ்வளோ சிறப்பாக இல்லை. வேலையும் சுமார், பிஸ்னஸும் சுமார். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். பார்ட்னருக்காக உழைப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பும் சுமாராக தான் இருக்குது. மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி யாராவது அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜ் நடக்கும். வருமானங்கள் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் முயற்சிகள், உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்படி இருக்கிறது இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் இருக்குது. ஆனாலும் கூட இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குங்க. ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம்.
யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரம் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் ப்ராப்ளம். நன்மைன்னு பார்க்கும்போது வராத பணங்கள் வரும். பிரச்சனைன்னா குழந்தைகளால் பிரச்சனைகள் உண்டு. ஸோ குழந்தைகளை விட்டு நம்ம பிரிகிறது, அவங்க நம்மளை விட்டு பிரிகிறது. குழந்தைகளால் நமக்கு இனம் தெரியாத கவலை, பீதி, மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் வருமானங்கள் நார்மல். இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க, நல்லா இருக்கும். எல்லா விதமான சோசியல் மீடியா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய முயற்சியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு போகும். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருந்தால் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, கரியர், ப்ரொஃபஷன் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனாலும் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுல பிளானிங் இருக்கும். பிளானிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கலைத்துறையில் ஈடுபாடு, ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவையும் முருகனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், புதனோட நட்சத்திரத்தில் இருக்கார், புதன் 6ல் இருக்கார். இந்த 3ஆம் இடம்னா உங்களுடைய முயற்சி, அது சனி இருக்கார். யோசித்து செயல்படுங்க, வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக 6ல் புதன் சக்ஸஸ். 6ஆம் இடம்னா வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இந்த வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இந்த வாரத்தில் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அத்தனையும் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ்ஸு, அரியர்ஸு, ஹைக்கு, ஏதோ ஒன்று மானிட்டரி பெனிஃபிட் வேலையில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லை, லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. கடன் வாங்கி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இது உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, அல்லது லிட்டிகேஷன் இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அமையும். அது இல்லாமல் நல்ல ஸ்கில்டு லேபர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லேபர் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க, முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸ்மே நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ் அத்தனையும் நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மை, இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது பகவான்
யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, வராது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கலை பயணம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ஏதாவது கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும். இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல, அவருமே புத பகவானுடைய நட்சத்திரம் 5ல் இருக்கார். வாழ்க்கையில் 5ஆம் இடம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக மூவ் ஆகுங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களை அறியாத மகிழ்ச்சி, அதுதான் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கிறதுக்கு, வாழ்க்கை அனுபவிப்பதற்கு பணம் வேணும். பணம் இருக்கான்னா இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? முயற்சி பண்ணுங்கள். பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்கும். பிரிஞ்சு போன நம்முடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் விட்டு இந்த வாரம் நடக்கும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு, ஏதாவது உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, குரு 6ல் இருக்கிறது, எதிர்பாராத லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. பட் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம் செல்வாக்கக்கூடும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கவனம். யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி திரும்ப சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த வாரத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க. புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வா. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் குரு பயிற்சி ஆயாச்சு. 5 நாளே இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. நீண்ட நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறும். அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமையும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு. குடும்பத்தில் நடைபெறாத தள்ளிப்போன சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் பணப்புழக்கம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாக இருக்காது, உங்கள் கையில் இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் நடக்கும். இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லைங்கிறவங்களுக்கு லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும். ஆனாலும் இந்த வாரம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் லாபம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது காதல் விஷயங்கள் இருக்கே ஒழிய ஸோ மேரிட்டல் லைஃப் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஸோ இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். பெரிய லெவலில் ஷேரோ, ரேஷோ, லாட்ரியோ, ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம்.
அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கௌரவம் புகழ் கூடும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், எதிர்பாராத வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் சுமார் இந்த வாரம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே துர்க்கையும் குறிப்பாக பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.